திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே லட்சுமிபுரத்தில் ஆளில்லாத வீட்டிற்கு 7 லட்சம் ரூபாய் மின்கட்டணம் வந்திருப்பதால் வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்துள்ள குள்ளிச்செட்டிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய லட்சுமிபுரத்தை சேர்ந்தவர் தான் பூக்கடை முருகேசன் என்பார்கள். இவர் பூக்கடை நடத்தி வருகிறார். தற்போது வத்தலகுண்டு அடுத்துள்ள பட்டிவீரன்பட்டி என்ற கிராமத்தில் தான் அந்த குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் லட்சுமிபுரத்தில் உள்ள இவர் சொந்தமான பூர்வீக வீடுமானது உள்ளது. 2 ஆண்டுகளாக யாருமே அந்த வீட்டை பயன்படுத்தாமல் பூட்டிய நிலையில் இருக்கிறது. இந்த வீட்டை அதே பகுதியைச் சேர்ந்த உறவினர் ரவிச்சந்திரன் என்பவருக்கு பராமரித்து மட்டும் வருகிறார். இவருக்கு நேற்று முன்தினம், அதாவது 28ஆம் தேதி, தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து முருகேசன் வீட்டிற்கு சுமார் 7,64,001 ரூபாயான மின்கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அவர் மொபைலுக்கு குறுஞ்செய்தியானது வந்தது. இதை பார்த்த முருகேசன் உடனடியாக அதிர்ச்சி அடைந்தார். இதை தொடர்ந்து அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்து இந்த பெரும் பரபரப்பானது. 7 லட்சம் ரூபாய் பூட்டி கிடந்த ஒரு வீட்டிற்கு 7 லட்சம் ரூபாயான அந்த குறுஞ்செய்தி வந்ததால் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அந்த பராமரிப்பிலிருந்து ரவிச்சந்திரன் கூறி அந்த குடியில்லாத வீட்டிற்கு உள்ளே 2 மின் விளக்குகள் மட்டுமே எரிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் சரியாக அதிகபட்சமாக இதுவரை அவர் சொல்ல கூறுகையில் 120 முதல் 150 ரூபாய் மட்டுமே இந்த மின்கட்டணமானது கடந்த பல வருடங்களாக இந்த மின்கட்டணம் தான் கட்டி வருகிறோம் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் குறுஞ்செய்தியானது அதனால் நாங்கள் எல்லாமே இதுவரை நாங்கள் முழுமையாக ஆன்லைன் வழியாக மட்டுமே பணத்தை செலுத்தியிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 7 லட்சம் ரூபாய் அந்த குறுஞ்செய்தி வந்ததால் உடனடியாக அதை கண்டு அதிர்ச்சி அவர் இங்க இருக்கக்கூடிய ராமராஜபுரம் தலைமை மின்பகிர்வு அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் முறையாக பதில் அளிக்கவில்லை என்று கூறியிருக்கார். மேலும் இது குறித்து தமிழக அரசு மின்வாரியத்திற்கும் உரிய ஆய்வு செய்து விசாரணை நடத்த வேண்டும், இந்த குறுஞ்செய்தி வந்த மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கையை தற்போது அவர் வைத்துள்ளார். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பயன்படுத்தாத ஒரு வீட்டிற்கு 7 லட்சம் ரூபாய் அந்த குறுஞ்செய்தி வந்தது. அவர் மின்கட்டணம் வந்து தற்போது பெரும் அதிர்ச்சியும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.